எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக பயன்படும். மற்றவங்க தெரிஞ்சுக்கலாம் ஜஸ்ட், ஆனால் புரியுமா என்னன்னு தெரியல. இளம் வயதிலே இது தியானம் பண்ணாலும் கூட நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை நடக்கும் தெரியுங்களா? ஆசைகள் அதிகமாக தூண்டப்படும். ஸோ ஆசைகள் அதிகமாக தூண்டப்படுறது என்ன காரணம் அப்போ நினைப்பாங்க, இறைவா நான் முழு மனதோட நான் ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டேன், இல்லை துறவரம் வந்துட்டேன், அதனால கூட சில இச்சையான எண்ணங்கள்லாம் நமக்கு தோணுது. ஆனால் ஃபுல்லாக தியானத்துக்குள்ளே தான் நான் இருக்கிறேன், உன்னதான் ஃபுல்லாக நினைக்கிறேன், ஆனால் சில விஷயங்களை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறாங்க. சில பேர் அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இந்த வயசில் அப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. ஆனால் அது தவறு. ஏன் தெரியுங்களா? நிறைய பேர் ஆரம்பத்தில் ரொம்ப இளமையான வயசில் தியானம் பண்ணவங்க தான் மிகப்பெரிய லெவலில் போயிருக்காங்க. சரி, அவங்க என்ன விஷயம் அவங்க பெஸ்ட்டாக பண்ணாங்க, நம்ம என்ன விஷயம் மிஸ் பண்ணுறதுனால இதேமாரி கெட்ட இச்சையான எண்ணங்களாம் ஏன் நமக்கு தோணுது அப்படின்னு எப்போயும் யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கணும். நீங்கள் யோசிக்கலாம், பரவாயில்ல, நான் சொல்கிறேன். இப்போ நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை வாசி பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. வாசி பண்ணும்போது மூச்சை இழுக்கிறோம், அப்புறம் ஸ்டாப் பண்ணுறோம், மறுபடியும் வெளியே விடுறோம் இல்லைங்களா? அப்போ உள்ள நிறுத்துகிற அந்த டைம் டியூரேஷன் அதிகமாக இருக்கணும், ஒரு டைம் கம்மியாக இருக்கணும். அந்த மூச்சை விடுறோம் பார்த்தீங்களா? மூச்சை விடுறது கூட கீழ் நோக்கி விட்டுறக்கூடாது. அது தியானத்தில் இருக்கணும், புரியும். மூச்சை மேல் நோக்கி, இப்போ நம்ம எந்த அளவுக்கு மூச்சை பிரீத் இன் பண்ணுறோமோ, அப்புறம் எந்த அளவுக்கு நம்ம நிறுத்தி வைக்கிறோமோ, அதுக்கப்புறம் மூச்சை கீழ் நோக்கி விட்டுறக்கூடாது, மேல் நோக்கி தான் விடணும். அப்போ நம்ம மூச்சு இழுக்கிற டைமோடைய மூச்சு விடுற டைம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுமாரி எண்ணங்கள்லாம் தோணும். ஸோ மூச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம மீண்டும் பேசுவோம். நன்றி. சிவாய நமக.